அப்போ நேரு வந்து நம்ம தாத்தா வந்து இஸ்லாமியருங்கிறதுனால, என்ன சாஹிபு நீங்கள் உருத கேட்பீங்கன்னு பார்த்தேன், தமிழை கேட்குறீங்களேன்னு. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்பு விளங்குறான் எங்க புரட்சி பாவலர். அப்படி செந்தனல் உருவாயிருச்சு. மக்களுக்கென்று படை ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் மாசத்தும். என் மக்களுக்கென்று ஒரு படை உருவாகிவிட்டது. அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை, மானமரவர் படை. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். உடனே வன்முறை தூண்டுறாருமா, அவர் தம்பி கை சேரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அளிப்போம் பாரதி. எத்தனை ஜகத் அளிக்கிறது? 28 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறோம் அந்த நாட்டில். ஐயோ பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளி, சிம்பு பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞரே திருப்பு முகம் திறவிழி, எழு நம்பினை பகலினை நள்ளிருள் என்று கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன்னை மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழுங்கிறான். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் ஆண்டும் வையம் ஆண்ட வண்டவில் மரவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அப்படி எழுந்த கூட்டம் தான் இந்த இனமான தமிழ் பிள்ளைகளின் கூட்டம். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசங்கிறார். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. இந்த மொழியை பேசி பேசித்தான், மொழி போரை பயன்படுத்தித்தான் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். எங்கே அவர்கள் இந்தியை எதிர்த்தார்கள்? எவன் இந்தியை திணித்தானோ அவனோடு ஆர்ப்ப தேர்தல் வெற்றிக்கு உடன்பாடு வைத்தார்கள், கூட்டணி வைத்தார்கள். இந்தி தடையின்றி உள்ளே வந்துவிட்டது. எல்லா இடத்திலும் இந்தி, எல்லா இடத்திலும் இந்தி எழுதி வச்சிருக்காங்க. இனி அடுத்து இந்த இந்திய எதிர்ப்பு பேரணி எல்லாம் கிடையாது, இந்திய அழிப்பு பேரணி, அழிப்பு போர். அழிச்சிட வேண்டிதான். அதிகபட்ச என்ன ஜெயில் தானே, கட்டப்பட்டதே நமக்காக தானே. புதுசாக இருக்கான் நம்ம பாட்டன் போட்டன் எல்லாரும் ஜெயில இருந்திருக்கான், எல்லாம் இருந்திருக்கான். புதுசு ஒன்றும் கிடையாது நமக்கு. பாட்டன் சேதுபதி மன்னனை வந்து வெள்ளக்காரன் சிறைப்படுத்திட்டான். தளரல, அவர் தளரல, கெஞ்சிட்டான். வெறும் ஒரணா கப்பங்கட்டியா உன்னை விட்டுறேன்னு, ஒத்த பைசா தர மாட்டேன்டா போடா. எனக்கு நீங்க நான் ஜெயில இருந்து செத்தாருந்தா அவனை விட உனக்கு ஒத்த பைசா கப்பங்கிட்ட மாட்டேன்ட்டு.
அது ஒரு காலம் வரும்ல. இப்படிதான் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க என்டி ராமாராவ்ட்ட. அவர் நடிகர் தானே, அவருக்கு என்ன தெரியும்ட்டு மத்திய அரசு நிறுவனத்துக்குள்ள ஒரே ராத்திரியில் போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அது நடக்கும் தம்பி, கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வது அவரவர் தாய்மொழி, அவரவர் கலை இலக்கிய பண்பாடு. அதுதான் எதுக்காக நான் இந்திய கட்டாயம் படிக்கணும்? தேவைன்னா படிச்சுட்டு போறான். எங்க ஊர்ல இருக்க பல பேர் எங்க கிராம பகுதியில் எல்லாரும் ராணுவத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்க ஹிந்தி படிச்சுட்டு வந்து ராணுவத்துக்கு வந்தோமா, இல்லை அங்கே வந்து படிச்சுக்கிட்டோமா? ஹிந்திக்காரனோட நல்லா பேசுவானே எங்கால ஹிந்தி. இப்படி தேவைப்படுது, கத்துக்கிறான், தேவைப்படுது. கடைசியா தமிழ்நாட்டில் வன பூங்கா இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு புலியை வட இந்தியா கொண்டு விட்டாங்க. அதுக்கு ஹிந்தி தெரியல, ஏன்னா அது புலி, அது தமிழ் தான் பேசும். அது தமிழ்நாட்டு புலி, தமிழ் புலி. என் வீட்டில் ஒரு கிளி இருக்குது, அது ஆப்பிரிக்கால இருந்து வந்தது. என் தம்பி வெற்றி எனக்கு பரிசா கொடுத்தா, சரி துரைச்சாமி ஐயா பையன். அது எல்லாரையும் நல்லா பேசும், என் குரல்ல தான் பேசும். வணக்கம் வாங்க, வணக்கம் வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, தமிழ் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, காளிமுத்து வாழ்க, மாவீரா எங்க காணும் மாவீரா. ஒரு நாள் வந்து பாருங்க எங்க வீட்டில் எப்படி பேசுதுன்னு பாருங்க. கிளி தமிழ் பேசுது, இவன் தான் போயிட்டு இருக்கிறான். புலிக்கு தமிழ் புரியுது, இவன் ஹிந்தி படி ஹிந்தி படின்னு. போடா அங்கிட்டு போடா, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, இல்ல ஹிந்தி வேண்டாம் போடா. அதான் எங்க கோட்பாடு. ஹிந்தி தெரியாது போடா, தெரிஞ்சா சரியா, எனக்கு வேண்டாம் பாப்பா. எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் சொல்றாங்க, அவனுக்கு மரக்கிரியில தான் கத்துறான். உட்காரு. ஐயா சுஜாதா சொல்றாங்க, தமிழ்ல படிப்பதற்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் நீங்க சம்பந்தப்படுத்திக்கிற கூடாது, குழப்பிக்கிற கூடாது. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் அவரோடு பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்கிறார். தமிழ்ல இல்லாத ஒன்றா? அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் கூட்டமாடா நாம. அறிவை கடன் கொடுத்துருக்கோம், என்ன இல்லை நம்மகிட்ட? ஆங்கிலம் படிக்கிறது ஆடே, ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. அது லாங்குவேஜ், நாட் நாலேஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு ஆங்கிலம் படிக்கிறது கேட்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது? விளக்கமாரா இருக்குது. போடாங்கிட்டு போட தேவைன்னா படிச்சுக்கிற வேண்டியதானே. இந்தியாவுக்குள்ள ஒரு தொடர்பு மொழியா வந்து இந்தி வச்சுக்கணுமா, அலுவல் மொழியா வச்சுக்கணுமா? சின்ன சின்ன நாடுகள்லாம் 7 மொழி 8 மொழி ஆட்சி மொழியா வச்சிருக்குது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய ஒன்றியம், ஏன் 22 மொழி ஆட்சி மொழியா வச்சா அவனுக்கு என்ன என்ன விட்டு போயிருது? ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு சொல்றேன், பல மொழி என்றால் இந்த நிலப்பரப்பு ஒன்றாக இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இது உறுதியாக நடக்கும். சான்று சான்று. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் மார்க்கம். பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் மொழி. நீ உருது, நான் வங்காளி என்று பிரிஞ்சுட்டான். இதுதான் நடக்கும், பாத்துக்க. இப்ப பிரிவினையை தூண்டுறது, ஒருமைப்பாட்டை சிதைக்கிறது யார்? நீ தான், நாங்க கிடையாது. தமிழ் தமிழ்னு நாங்க பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம். எங்க உங்க விளக்கமாறு உங்க வாயில எங்க இருக்கு? எங்க இருக்கீங்க? அப்ப இந்தி இந்தியன் பேசுவது அது இந்தி தீவிரவாதம் இல்ல. சமஸ்கிருதம் படி என்று சொல்வது சமஸ்கிருத சாவனிசம் இல்ல. தமிழ் படிங்கிறது தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம். தமிழ் இனவெறிய தூண்டுறாரு. இப்ப உங்களுக்கு இருக்கிற சரங்கு சொரியா, அது வெறி இல்லையா? என்னது என்னைய இனவெறின்னு சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு பெருமிதம் ஏறும் பாரு. அப்படி இறக்க தானா தூக்கும் பாரு. அப்படி 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 தூக்கம். அன்னைக்கு பார்க்குற ஒருத்தர் ஒரு காணொலி போட்டிருக்கான். துபாயில் தான் வேலை பார்க்குறான்.
சும்மா அப்படி நடந்து போகும்போது டக்குன்னு நான் பேசுறது ஞாபகத்துக்கு வந்துட்டான். அதனால ரெக்கையை தூக்கிட்டு அப்படி போனால் அண்ணன் சொல்றது சரி, நான் எல்லா பேரும் நம்மளை தான் பார்க்குறான். போட்டுட்டான் ஒரு இது.